ஒரு ஸ்டோரி. அது என்ன ஸ்டோரினா, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியுடைய கழிவுகள் வந்து அந்த குளத்துல வந்து கலக்கும்போது, அந்த குளத்துல இருக்கிற தண்ணி அந்த ஊர் மக்கள் வந்து அருந்தும்போது, குடிக்கும்போது அவங்களுக்கு சில நோய்கள் வருது. பக்கவாதம், கால் கை இழப்பு, இன்னும் பல வியாதிகள் வருது. அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞன், ஊர் மக்களோடு சேர்ந்து ஒரு இளைஞன் இதுக்காக சிட்டிக்கு வந்து ஒரு பெட்டிஷனை கொடுக்க வரான். அப்போது அங்கே ஏற்கனவே இருந்த அந்த கட்சி ஒரு தலைவர், அமைச்சர் வந்து ஓட்டு கேட்க வராரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு சொல்லிவிட்டு எலெக்ஷன் அன்றைக்கி சொல்லிவிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த மக்கள் ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து கூட ஒரு வயசான ஒரு பாட்டியம்மாவும் ஒரு ஒரு பொண்ணையும் அமுச்சு விட்றாங்க. அவங்க சிட்டிக்கு வந்து நல்லா கவனிக்கணும். அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய கம்பெனியுடைய கழிவு வந்து தண்ணியில் கலக்கும்போது மக்களுக்கு வந்து நோய்வாய் ஏற்படுது. இந்த ஸ்டோரி நடந்து 23 வருஷம் ஆகுது. இது கிளைமேக்ஸில் சொல்கிறேன் அது எங்கே எப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த அமைச்சரை பார்க்க சிட்டியில் வரான். சிட்டியில் ஒரு நண்பன், அவன் நண்பன் சிட்டியில் சென்னையில் இருக்கிறான். சென்னையில் அவன் நண்பன் கூட இருந்து அவன் அந்த பெட்டிஷன் கொடுத்தானா, அது நிறைவேறலையா, அதுதான் அந்த விஷயம். அப்புறம் வந்து அந்த இளைஞன் வந்து அவங்க நண்பன் கூட தங்கிட்டு கூட அந்த பாட்டியம்மா அந்த பொண்ணு கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நடுவில் வந்து ஒரு ரவுடி கேங் வந்து அந்த ஏரியாவில் வந்து பிரச்சனை பண்ணும்போது இந்த இளைஞன் பார்த்துட்டு அமைதியாக போயிடுறான். பிறகு வந்து அந்த இளைஞன் கூட வந்த ஒரு பொண்ணை வந்து அந்த ரவுடி அட்டாக் பண்ணும்போது அப்போ இவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சண்டை நடக்குது ரவுடிக்கும் இந்த இளைஞனுக்கும். கிராமத்துலேருந்து வந்த இளைஞன் சென்னையில் இருக்கிற ரவுடிக்கிட்ட சண்டை இழுத்துடுறான். அவன் வந்தது வந்து ஒரு கம்பெனி பெட்டிஷன் மனு கொடுக்க வந்தான். அங்கே ரவுடி கூட சண்டை வருது. அப்படி போயின்னு இருக்குது. ஒரு போலீஸ்காரன் வரான். அந்த போலீஸ்காரன் நல்லவன். அவன் நல்லது பண்ணால் அவனை பைத்தியம் சொல்லிடுறான். அந்த போலீஸ்காரன் நல்ல ஆள். அவர் யாரும் அந்த மக்கள் வந்து அந்த ரவுடி குரூப் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்றாங்க. அந்த இளைஞனும் சண்டை போட்டு அமைதியாக போயிடுறான். அப்புறம் அந்த போலீஸ்கிட்ட வந்து கடைசியில் இந்த ஹீரோ சொன்னல, கிராமத்து ஹீரோ, அந்த இளைஞன் அவன் வந்து அந்த ரவுடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் ரவுடிக்கு இவங்களுக்கு கிராஷ் ஆகுது. அப்படியே அந்த கம்பெனி விஷயம் அதுக்காக அவன் சென்னையில் போராடுறான் மறுபடியும். அப்போது இது என்ன ஸ்டோரி, என்ன விஷயம்னா உங்களுக்கு பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த அமைச்சரிடம் போய் இந்த மனுவை கொடுக்க போகும்போது அமைச்சர் சொல்கிறார், வாபஸ் வாங்கிடு, போது அதை அவங்ககிட்ட. ஏன் அப்படின்னா அந்த அமைச்சருடைய கையால் தான் அந்த ரவுடிகள், அப்புறம் இந்த கார்ப்பரேட் கம்பெனி, ஓகேங்களா, அந்த கம்பெனியும் கார்ப்பரேட் கம்பெனி, ரவுடிகளும் அமைச்சரோட ஆள். அப்போ இங்கே 3 பேரும் கார்ப்பரேட் கம்பெனி, ரவுடி, அரசியல்வாதி 3 பேரும் ஒன்று தான் அப்படின்னு அந்த கதையில் சொல்லுவாங்க. அப்போது இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எல்லாம் கதை மூலியமாக தான் விஷயத்தை கடத்துகிறாங்க. அதேமாரி சம்பவங்களும் இன்றைய காலகட்டத்தில் நடந்துருக்குது. இந்த ஸ்டோரி வந்து 23 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம வாழ்கிற காலம் இடைப்பட்ட காலத்தில் இந்த ஸ்டோரி நடந்துருக்குது. அப்போது மக்களுக்கு காற்று மூலியமாக, தண்ணி மூலியமாக கம்பெனிகளோ அல்ல தீய சக்திகளோ, அதுமாரி அன்னை சக்திகளோ, அதுமாரி மக்களுக்கு கெடுதல் வருது. மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். அந்த இளைஞன் துணிந்து வந்து நின்றான், வென்றான் அப்படின்னு அந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க, அந்த கதையில் முடிச்சிருப்பாங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் பாஷையில் சொன்னால் இந்த கார்ப்பரேட் கம்பெனியை, அரசியல்வாதியை, ரவுடிஸை ரூல் பண்ணது யாருன்னா இலுமினாட்டிகள். நம்மளுடைய பொதுவான பாஷையில் சொன்ன இலுமினாட்டிகள் சொன்னால் தான் தெரியும். ஆனால் இலுமினாட்டிக்கு மேலே பல அடுக்குகள் இருக்குது, படிநிலைகள் இருக்குது. இந்த பிரமிட் பார்த்திங்களா, கீழே அதுக்கு மேலே இன்னொரு லேயர், அதுக்கு மேலே இன்னொரு லேயரு,
கிட்டத்தட்ட எத்தனையோ லேயர் போயின்னு இருக்கும். ஆனால் அந்த மேலே இருக்கிற அந்த உச்சியில் இருக்கிற அந்த லேயர் ஒன்றே தொடர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் 1வது 2வது எல்லாம் போயிடலாம், கீழே இருந்து போயிடலாம். அவங்க மேலே போகும்போது அவங்க அந்த ஒரு டாப்பு ஒரு விஷயத்தை கீழே கழட்டி விட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது யாருன்னு தெரியும். நம்ம இன்டர்நெட் வாரியர் கதிர் இதை குறித்து அந்த வீடியோலாம் போட்டுருக்காங்க, பாருங்கள் அவங்க சேனலை. இன்டர்நெட் வாரியர்ஸ் யூடியூப் சேனல், கதிர் யூடியூப் சேனல் பாருங்கள், பல விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்தமாரி அது இப்போ இல்லை, இந்த காலம் கிடையாது, ஆதி காலம் ஒரு 10,000 வருஷம் முன்னாடி இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம முன்னோர்களுக்கும் அந்த அரச குடும்பங்களுக்கும் அந்த பிரச்சனை நடந்துருக்குது. அப்போது சிவந்தவன், மாயோன், முருகு அப்படின்னு சொல்லி அந்த கடலுடைய ஆற்றலை எடுத்து சண்டை போட்டவங்க நம்ம ஆளுங்க. சிவந்தவன், மாயோன், முருகு தான் கடைசியாக 10,000 வருஷம் முன்னாடி வந்து அந்த எதிரி கூட்டத்தை அடித்து ஜெயித்தார். அதுக்கப்புறம் இன்னும் ஆட்கள் இன்னும் வரலை. இன்றைக்கு காலகட்டத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எப்படின்னா, அந்த இலுமினாட்டிக்கு மேலே பல லேயர் இருக்குது. அரச குடும்பங்கள், கவுன்சில், அப்புறம் வந்து ராயல் பெட் லைன், அப்புறம் நாகர்கள்னா ராணி, அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் தேடி பாருங்கள் இருக்கும். நம்ம இது சொன்னால் நம்மளை கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நடக்கிற விஷயங்களை பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், அப்படி இருக்குது. இன்றைக்கும் நம்ம வசிக்கிற இந்த சென்னை புறநகர் பகுதியில் சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி இல்லை. காசு வந்து தண்ணியை காசாகிட்டாங்க, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் காற்றை காசாகிடுவாங்க. அந்தமாரி இருக்குது. உணவில் கலப்படம், இயற்கையான உணவு கிடைக்கல, எல்லாம் ஒரு சோப்பு சீப்பு எடுத்தாலும் கெமிக்கல் தான். இயற்கையான முறையில் நம்ம பழைய பாரம்பரியத்துக்கு உடல் அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேவையான ரசாயனம் கெமிக்கல் சேர்க்காத பொருட்கள் சாப்பிட்ணும். நம்மளால் கூட சொல்லியிருப்பார். அந்தமாரி இந்த விஷயம் தேடி பாருங்கள். இயற்கை விவசாயம் கிடச்சா நல்லாயிருக்கும். இன்னும் இந்த மாதிரி இங்கே நடக்கிற இந்த போலியான அரசியல், இன்றைக்கி இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆள்கிறவராக இருந்தாலும் சரி, இந்தியாவை ஆளுகிறவராக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பப்பட்டு தான், பொம்மைகள் தான். அந்த பழைய ஒரு என்ன படம், ரட்சகன் படத்தில் கூட ஒரு பாடல் வரி வரும். அதில் கூட ஒரு பப்பட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அந்த சாங்கு கிடச்சா அது அடுத்த இதில் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறாங்க. அப்போது இந்தமாரி அந்த ஸ்டோரியை விட்டேன் பாருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்தமாரி நம்ம கண்ணுக்கு இது பண்ணுற மாரி எவ்வளோ சொல்லலாம். அதான் தண்ணி, உணவு, அப்புறம் அந்த 4G 6G அலைவரிசைகள் அந்தமாரி இருக்குது. நம்ம இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், இந்த செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு மொபைல் அடக்கிட்டாங்க நம்மளை, சிந்திக்க விடாதபடிக்கு. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் உள்ள ஏதோ ஒரு வீடியோ பார்க்க போனால் பல வீடியோ பார்க்க போய் டைம் முடிய ஓடிடுது. இன்றைக்கி நம்ம அழகுக்கும், நம்ம யாராவது அதான் ஒரு யூடியூப்பில் நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கும் நம்ம லைக்கு ஷேர் அதுக்காக போயின்னு இருக்கிறோம். உண்மையான வாழ்க்கை பின்னாடி போகிறதில்ல. அதனால் உண்மையான வாழ்க்கை ரியாலிட்டி என்னென்னு பாருங்கள். லைக் ஷேர் வச்சோம் நீங்கள் பண்ண போகிறது சம்பாதிக்க தான் முடியும். ஆனால் உண்மையான விஷயங்கள் பாருங்கள். நம்ம குடும்பத்தை பாருங்கள், சமுதாயத்தை பாருங்கள். 4 பேருக்கு சமுதாயத்துக்கு உதவி பண்ண முடியுமா, நம்ம குடும்பத்துக்கு உதவி பண்ண முடியுமா பாருங்கள். அப்போது அந்த ஊருக்காக ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறது. அந்த ஊருக்காக அந்த கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியுடைய கழிவு குளத்தில் கலந்து மக்களுக்கு வியாதி வந்து ஊர் மூலிமா ஒரு இளைஞன் போராட போகிறான். 2 பெண்கள் கூட போகிறாங்க. அப்போ அவங்க ஜெயித்தாங்களா இல்லையா, அந்த அரசியல்வாதி ரவுடிகளை எதிர்த்து போராட்டினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வரும். அதில் வந்து அப்பயே அந்த ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து போராட முடியாது, போராடினா அந்த நிலைமைன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த படம் வேறு எதுவுமே இல்லை. தூள் படம் விக்ரம் நடித்தது. 2003 வெளிவந்த படம் தூள் படம். விக்ரம், ஜோதிகா நடித்தது. படமும் நல்லா அருமையாக இருக்கும். ஸ்டோரி, பாடல்களும் நல்லாயிருக்கும். அதனால் அன்றைய காலகட்டத்தில் வேதத்து மூலிமா, கதைகள் மூலிமா ஸ்டோரியை வந்து கடத்திருந்தாங்க உண்மையே. இன்றைக்கி படத்து மூலிமா, வெப் சீரிஸ் மூலியமாக, இன்னும் பல விஷயம் மூலியமாக அந்த ஸ்டோரிஸை கடத்துகிறாங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அந்த படத்தை பாருங்கள், பல விஷயங்கள் அது கண்ணுக்கு தெரியும்.
அந்த படம் வரும்போது நானே சின்ன வயசு தான். எனக்கு எப்போனா ஒரு 15 இல்லை 18 வயசு இருக்கும். 15, 18 வயசு இருக்கும். படம் வந்து 23 வயசு படம் வந்து 23 வருஷம் ஆகுது. அதுமாரி இருக்குது. தேடி பாருங்கள், படம் நல்லாயிருக்கும். அதில் ரகசியமும் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.